கன்னி ராசி இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி, ஓகே, இப்ப இந்த யோகங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு இல்ல எஃபெக்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன பிளஸ்ஸான விஷயங்கள்லாம் நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம். புதிய புதிய நபர்கள் கிட்ட பேசுறது, புதிய புதிய காரியங்கள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிளஸ்ஸா தான் அமையும் இந்த காலகட்டத்துல. இந்த காலகட்டத்துல மைனஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க எதெல்லாம் செய்யாம இருந்தா மைனஸ் ஆகாம இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சனி பயிற்சிக்கான பலன்கள், டாரோ ரீடிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி வக்ர பயிற்சிக்கான பலன்களும் பார்த்துருப்பீங்க. ஆனால் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ ரீடிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் சனி வக்ர பயிற்சிக்கான டாரோ கார்டு ரீடிங் பலன்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்க போகிறோம். அப்போது இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சனி வக்ர பயிற்சியில ஒரு பிறவி பலன் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வக்ர பயிற்சி அப்போ இந்த வக்ர பயிற்சியில உங்க ராசிக்கு என்ன பிறவி பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது, அண்ட் அதை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கும் அதை அடையறதுக்கும் நீங்க என்ன செய்யணும், அந்த பிளஸ்ஸிங்ஸ் தடுக்காம இருக்கணும்னா நீங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி, இந்த விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா இன்னும் அடிஷ்னலா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ரெமெடி என்னன்றதையும் நம்ம இந்த பதிவில் காம்பேக்டா வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பதிவை கிளைம் பண்ற விதமா, இந்த ரீடிங்கை கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு வந்து ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன்ல வந்து வரும். அண்ட் இது மாதிரியான பிரைவேட் ரீடிங் வேணும், கன்சல்டேஷன் வேணும், ஹீலிங் வேணும், டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதையும் கத்துக்கணும் அப்படின்னாலும் சரி, டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை வந்து மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க. பொறுமையா இருந்து உங்களுக்கான சர்வீஸை எடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கன்னி ராசி இந்த சனி வக்ர பெயர்ச்சி காலகட்டத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி, உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் தரப்போகுது அப்படின்னா, ஒரு ஆண் நபரா இருக்கீங்க, கல்யாணத்துக்காக வரன் பார்க்கக்கூடிய ஆண் நபரா இருக்கீங்கன்னா, ஒரு நல்ல வேலையில இருக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெண் யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும், பெண் வரன் வந்து கிடைக்கும், அந்த யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒரு பெண் நபரா இருக்கீங்கன்னா, தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய, நீங்க சம்பாதிச்சு மற்றவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் பூர்வீக சொத்துக்களா இருக்கட்டும், அதுவும் தாய் வழி சொத்து, அம்மா சைட்ல இருந்து வரக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட், அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு மாரல் சப்போர்ட், இதெல்லாம் உங்களுக்கு யோகமா அமையும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் வந்து நிற்கும். நீங்க டவுன்ஃபால் ஆகக்கூடிய டைம்ல உங்களை வந்து டெவலப் பண்ற விதத்துல அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதால இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய யோகம். ஆக்சுவலா ஏன் அப்படின்னும் போது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நல்ல விதமா வாழணும், எந்த ஒரு குறையும் இல்லாம வாழணும் அப்படின்ற ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்க அம்மா கிட்ட இருந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். அண்ட் நிச்சயமா ஃபினான்ஷியல் ரீதியான நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல பெண்கள் கிட்ட இருந்தும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு யோகமா உங்களுக்கு அமையும் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இந்த யோகங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு இல்லை எஃபெக்டிவ் ஆக்கிக்கிறதுக்கு என்ன ப்ளஸ்ஸான விஷயங்கள்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மேற்கொள்ளலாம்னா, புது புது நபர்கள் கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். உங்கள் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து அப்படி பண்ணலாம். அண்ட் புதிய புதிய கிரியேட்டிவ் ஐடியாஸை வந்து உருவாக்கலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது, அந்த சப்போர்ட்டை வச்சு புதிய விஷயங்கள் எதனா உருவாக்கணும். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை உருவாக்குறது, வேலை தேடி போகிறது, உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அது சம்மந்தமான நபர்கள் கிட்ட பேசுறது, இப்படி பேச்சு திறமை சார்ந்த விஷயங்கள்லாம் தாராளமாக வந்து மேற்கொள்ளலாம். நீங்க புதிய புதிய நபர்கள் கிட்ட பேசுறது, புதிய புதிய காரியங்கள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிளஸ்ஸா தான் அமையும் இந்த காலகட்டத்துல. ஓகே. அப்போ இந்த காலகட்டத்துல மைனஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்க எதெல்லாம் செய்யாம இருந்தா மைனஸ் ஆகாம இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி, நீங்க என்ன செய்யாம இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, மத்தவங்க செய்யற தவறுக்கு நீங்க உடந்தையா போகக்கூடாது. அது கண்டிப்பா நீங்க வந்து பண்ணணும். அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலியில இருக்கவங்களா இருந்தாலும் சரி. என்ன பண்றது? என்னால விட்டு கொடுக்க முடியல. அதனால அவங்க செஞ்ச தப்ப நான் மறைச்சிட்டேன். நான் வந்து அத வந்து வெளி காமிச்சுக்கல. இப்படி வந்து இருக்கக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா, அந்த அதுல வரக்கூடிய பலன்களை நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த தப்புல நீங்களும் வந்து இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால மற்றவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நீங்க பொறுப்பேற்றுக்க கூடாது. அண்ட் மற்றவங்களோட சேர்ந்து ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஒரு லிமிட்டோட வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கூட இப்போ அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ற போது அவங்க செய்யக்கூடிய சில பிரச்சனைகள் அது உங்கள் தலையில் வந்து வெடிகிற மாதிரியும் இருக்கும். அதனால் எல்லாமே கொஞ்சம் லிமிட்டாக வச்சுக்கிறது நல்லது. குறிப்பாக எந்த தப்புக்கும் துணை போகக்கூடாது அப்படின்றதும் இருக்குது. சரிங்களா? அண்ட் இப்போ கன்னி ராசி, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு ரெமெடி தரலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? யூனிவர்ஸ் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு செய்ய சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். கன்னிராசி, கேரிங் கனெக்ஷன், அதாவது நீங்க உங்களுக்கு அன்புக்குரிய உங்ககிட்ட காட்டக்கூடிய கேரா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு தேவையான அந்த கேரிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கணும்னா கண்டிப்பா நீங்க கருணை உள்ள ஒரு நபரா மாறணும். நீங்க வந்து கருணையா இருக்கணும், எல்லார்கிட்டையும் கருணையா இருக்கணும். அதுவும் குறிப்பா உங்களுடைய அன்புக்குரிய நபர், உங்களுடைய ஃபேமிலியா இருக்கட்டும். இப்போ வந்து சில பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப கருணையோட இருப்பாங்க, ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. வீட்டுக்குள்ள அது இருக்கவே இருக்காது சுத்தமா. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நீங்க வீட்டுக்குள்ளேயும் உங்களுடைய துணை கிட்டையும் ரொம்ப கேரிங்கா இருக்கணும். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பார்த்து கேரிங்கா செஞ்சீங்கன்னா, அவங்களும் அதே மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு செய்வாங்க. இதனால உங்களுக்குள்ள அந்த பாண்டிங் அதிகமாகும். வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி, சந்தோஷம் நிலவும். இது நிலவுச்சுனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இந்த யோகங்கள்லாம் அழகா உங்களை தேடி வந்து வரும். அதனால இந்த விஷயங்களை நீங்க மெயினா ஃபாலோ பண்ணணுன்றது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஜெனரல் ரெமெடியா இருக்கு. என்ன நேயர்களே, உங்க ராசிக்கான எக்ஸ்க்ளூசிவான டாரோ கார்ட் பேஸ் பண்ணி சனி வக்ர பயிற்சி பலன்களை வந்து நீங்க பார்த்தீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, மனநிறைவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க இதை கிளைம் பண்ற விதமா கமெண்ட் செக்ஷன்ல வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்றத டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த டாரோ கார்ட்ஸை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை நீங்களும் கத்துக்கிட்டு நீங்களும் டாரோ கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் பார்க்கணும் அப்படின்னா பிரத்யேகமான டாரோ கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ப்ரீ ரெக்கார்ட் ஒர்க் ஷாப் போயிட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம்னா டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டாரோ கிளாஸ் அப்படின்றத டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வரும். நீங்களும் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் பிகம் அ டாரோ கார்ட் ரீடராக வந்து தாராளமாக வரலாம். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற எது மாதிரியான டாபிக் எடுத்து பேசலாம் டாரோ கார்ட் ரீடிங் மூலிமா அப்படின்றதையும் கூட தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் நம்ம அதையும் பற்றி பேசலாம். அண்ட் இது மாதிரியான அடுத்து ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, this is Sara, the Empress of Tarot and Spiritual Healer.